தட்டைப்பயிறு சாதம் ரைஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு 1/2 கப்பு, பூண்டு 10 பல், பிக் ஆனியன் 1, க்ரீன் சில்லி 2, டொமேட்டோ 2, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ். இதையெல்லாம் நீங்கள் பூண்டு, பிக் ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, தட்டைப்பயிரையும் அரிசியையும் நீங்கள் ரைஸ் குக்கரில் போட்டு அது மேலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஐட்டங்களையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கு பின்ன நம்ம குக்கரை மூடி 3 விசிலுக்கு விட்டுறலாம். இந்த ஐட்டங்கள் கூடயே நீங்கள் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூளும் கலந்துக்கலாம். ருசிக்கு தகுந்த அளவு மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நம்ம வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடியது. மஞ்சப்பொடி நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக். மசாலா பவுடர் நமக்கு ஜீரண சக்தியை தூண்டுவிக்குது. உங்களுக்கு லிஸ்ட்டு நான் 2 தடவை கொடுத்துருக்கேன், நல்லா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த தட்டைப்பயிறு சாதத்துடைய ஸ்பெஷாலிட்டி நார்ச்சத்து நிறைந்தது, இரத்தத்தை ஃபில்டர் பண்ணக்கூடியது. அதனால் நீங்கள் தவறாமல் வீக்லி ஒன்ஸாவது செய்து கொடுங்க. இப்போ நாம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பின்ன மசாலா பவுடரையும் கலந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கர் மூடியை போட்டு 3 விசிலுக்கு நீங்கள் விடலாம். அதுக்கு பின்ன நீங்கள் சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு பாருங்கள், சாதம் நல்லா ஆயிட்டுது. இந்த பக்குவத்திலே இருந்தால் நல்லது. அப்புறம் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கணும். அதிலையே கூட நீங்கள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பின்ன நீங்கள் தாளித்து கொட்டுனா ரொம்ப ருசியாக இருக்கும். எப்போவும் இறக்கின பின்ன தாளித்து கொட்டுங்க. அந்த உணவுப் பொருளுடைய ருசியே தனி. இப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா குழையாமல் இருக்கும். இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி. தவறாமல் செய்து பாருங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆன்மீக ஜோதிட குறிப்புகள், சமையல் குறிப்பு, பொது குறிப்புகள் நிறைந்தது. தவறாமல் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.